உங்களுடைய உணவகத்த எப்படி ஸ்விக்கி, ஜொமேட்டோல எளிமையான முறையில இணைப்பதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இத 3 பகுதியா பிரிச்சு நம்ம ஒவ்வொரு பகுதியா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் பகுதி என்னன்னா, ரெக்யூர் டாக்குமெண்ட். இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோல இணைக்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னன்றத பார்க்கலாம். 2வது அவங்களோட கமிஷன் பாலிசி அப்புறம் சார்ஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 3வது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ எப்படி பண்றது? இது ஆன்லைன் மூலியமா எப்படி பண்றது? ஆஃப்லைன் மூலியமா எப்படி பண்றது? இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் என்டர்பிரினர். இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோல இணைக்கிறதுக்கு மொத்தம் 5 டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானது தேவைப்படும். அதுல முதல் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஐ. எஃப்எஸ்எஸ்ஐ எங்க வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர போய் சந்திச்சு, அவர்கிட்ட உங்களுடைய ரென்டல் அக்ரீமெண்ட் பிளஸ் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்க குடுத்தீங்கன்னா, அவர் வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ ப்ராசஸ் பண்ணி குடுத்துருவாரு. 2வது டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மெனு கார்டு. இந்த மெனு கார்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ, இல்லன்னா நீங்க மெனு ஆர்ட் ஒர்க் பண்றவங்க கிட்ட குடுத்தோ, நீங்க ஆன்லைன் மெனுவ ப்ரிசைஸா பண்ணிக்கலாம். இதோட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆஃப்லைன் அவுட்லெட்ல என்ன ரேட்ஸ் இருக்கோ, அந்த ரேட்ஸும் ஆன்லைன்ல இருக்கிற ரேட்டும் டிஃபர் ஆகுற மாரி தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அது எதனாலன்றத கமிஷன் பாலிசிய பத்தி சொல்லும்போது, உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கேன்சல்டு செக் இல்லன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ். 4வது பார்த்தீங்கன்னா, உங்களோட பான் கார்டு. 5வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி இல்லன்னா உங்களுடைய டிக்ளரேஷன் ஃபார்ம். என்னோட சேல்ஸோட ஆனுவல் டர்ன் ஓவர் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்றத நீங்க டிக்ளரேஷன் ஃபார்ம் குடுத்தாலே போதும். அப்படி இல்ல உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் ஜிஎஸ்டி வரம்புக்கு மேல போகுதுன்னா, கம்பல்சரி நீங்க ஜிஎஸ்டி குடுத்தாகணும். இப்போ நம்ம இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோல நம்ம இணைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட கமிஷன் பாலிசி என்ன? அதே மாரி அவங்க என்னலாம் சார்ஜஸ் பண்றாங்க? அப்படின்ற விஷயத்த நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இது ரொம்ப முக்கியமானது. நெறைய அவுட்லெட்ஸ் ஓனர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கமிஷன் பாலிசி, அந்த சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாம, மெனுவ ரேண்டமா போட்டு விட்டுர்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கம்மியான மார்ஜின்ல தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதுக்கப்புறமேட்டா அது ஸ்விக்கி, ஜொமேட்டோ மேல கோவப்பட்டு நெறைய சார்ஜஸ் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்விக்கி, ஜொமேட்டோல மறுபடியும் பிரைஸ் ஏத்துறாங்க. இல்லன்னா, அதுலருந்து வெளில வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட மெயின் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 100க்கு நீங்க பொருட்கள நீங்க சேல் பண்றீங்கன்னா, அதுக்கு 22லேருந்து 25% வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 2024 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 25% வரும் கமிஷன் சார்ஜஸ் வாங்குறாங்க. அத ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு புரியும். ₹100 நீங்க சேல் பண்ற ப்ராடக்ட் இருக்குன்னா, அதுல ரூ. 22 அவங்க எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல. அந்த ரூ. 22க்கு 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ரூ. 4 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ₹26 ₹100ல உங்களுக்கு கழியும். இதோட மட்டும் நிக்காது. அதோட பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு 1.5% சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 1.5 பைசே சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி 22 பிளஸ் ஒரு ₹4 26 இது ஒண்ணு ₹27 ₹27.7 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணாலும், ஜிஎஸ்டி டிக்ளரேஷன் ஃபார்மோ இல்ல ஜிஎஸ்டிய குடுத்தாலுமே டிடிஎஸ் அப்படின்றத உங்களுக்கு 1% பிடிப்பாங்க. அதாவது ₹100 நீங்க சேல் பண்றீங்கன்னா, ₹1 டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 28லேருந்து 30% அதாவது உங்களுக்கு கழிவு போயிடும். அதாவது ₹100 நீங்க சேல் பண்றீங்கன்னா, ₹30க்கு உங்களுக்கு டிடக்ட் பண்ணிட்டு தான் மீதி இருக்கிற ₹70 தான் உங்களோட அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த அக்கவுண்ட்க்கு உங்களோட பணம் எப்படி வரும் அப்படின்னீங்கன்னா, வாரத்துல ஒரு முறை புதன்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ ஷெட்யூல் படி உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வீக்கோட சேல்ஸ் 10,000 அப்படின்னா, உங்களுக்கு இந்த 1 வீக்லேருந்து அதாவது மண்டே டூ சண்டேவோட பேமெண்ட் அடுத்த வெட்னஸ்டே இல்ல தர்ஸ்டே தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் அவங்க கிட்ட ஹோல்ட் ஆயிற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி பேமெண்ட் சைக்கிள்ல தான் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் சைக்கிள் வரும்போது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வீக்லி உங்களோட பேமெண்ட் கிரெடிட் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. இந்த மாரி கமிஷன் சார்ஜஸ் இந்த மாரி விஷயம்லாம் 2014ல இதுவரைக்கும் என்ன இருக்குதோ அத நம்ம பார்த்துருக்கோம். இது அவங்க மேபி ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் பண்ணவோ, இல்ல டிக்ரீஸ் பண்ணவோ, இல்ல அடிஷனலா ஆட் பண்ணவோ இந்த மாரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் மாரி போட்டு தான் நம்ம அவங்க கிட்ட பார்ட்னரா நம்ம ஜாயின் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் பேசிஸ்ல தான் பண்றோம். ஸோ அதனால அவங்க கிட்ட அவங்களும் நம்மளும் பார்ட்னர்ஷிப் மெத்தட்ல தான் நம்ம இந்த ப்ராசஸ ரன் பண்ணி ஆகுறோன்றதுனால, அதுக்கேத்த மாரி தான் நம்ம ப்ரொஜெக்ஷனையோ இல்லன்னா நம்மளோட மெனுவோட பிரைஸையோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சேல் பண்றதா இருக்கும். ஸோ இந்த பாலிசிஸ் எல்லாம் பத்தி உங்களுக்கு முதல்லயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத நான் ஏன் முன்னாடியே சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த பாலிசிஸ்லாம் இருக்குன்னு தெரியாமலே நெறைய பேர் இதுல என்ரோல் பண்ணிட்டு, கடைசியில எனக்கு பைசா ரொம்ப கம்மியா வருது அப்படின்றத நெகட்டிவா பேசுறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே இந்த பாலிசிஸ பத்தி நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
3வதா பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எய்தர் ஆன்லைன்லயும் நீங்க பண்ணிக்கலாம், இல்ல ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். இத வந்து சிம்பிளா உங்களுக்கு ரொம்ப குயிக்கா பண்ணோம் அப்டின்னா, நீங்க ஆஃப்லைன்ல பண்றது தான் ரொம்ப சிறந்ததா இருக்கும். அது எப்டின்றத ஒரு சின்னதா டிப்ஸ் மூலியமா சொல்றேன். உங்களோட நியர்பை அவுட்லெட்ஸ்ல Swiggy, Zomato இருக்கிற அ அவுட்லெட் ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு அந்த ஓனர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த Swiggy, Zomatoவோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்லன்னா அந்த சேல்ஸ் மேனேஜரோட நம்பர உங்களுக்கு எடுக்கலாம். இது ஒண்ணும் இல்ல அவங்களோட ஆப்ல இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துட்டு நீங்க டைரக்ட்டா வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அவங்க கிட்ட சப்மிட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 500 அந்த மாரி வாங்குவாங்க. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிள் பில் வருது இல்லைங்களா? அந்த பில் சைக்கிள்லயே வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. நீங்க டைரக்ட்டா 500 அந்த மாரி பே பண்றதோ எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பண்றது ரொம்ப குயிக்காவும் முடியும். மெத்தட்ல நீங்க பண்ணும்போது சீக்கிரமா வித்தின் 1 மந்த்துக்குள்ளயே நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து எல்லாமே டிஜிட்டலா நீங்க பண்ண போறீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல போயிட்டு partner.swiggy இல்லன்னா partner.zomatoன்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல ஆட் நியூ அவுட்லெட்ஸ்ன்னு குடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாரி நீங்க ஆன்போர்டிங் பண்ணும்போது, டைரக்ட்டா நீங்க வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க குடுத்துட்டு, அதோட சிக்னேச்சர்ஸு, அதே மாரி உங்களோட கேன்சல் செக் இது எல்லாத்தையுமே வந்து காப்பியா நீங்க வந்து ஆன்லைன்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, வித்தின் 1 1/2 மந்த்துக்குள்ள வந்துரும். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு, உங்களோட நியர்பை அவுட்லெட்ஸ்ல இருக்கிற அவங்களோட சேல்ஸ் மேனேஜர்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி, நீங்க அவங்கள வாட்ஸ்அப் பண்ணியோ, இல்ல டைரக்ட்டா கால் பண்ணியோ நீங்க பேசி, இம்மீடியட்டா பண்றது தான் சிறந்ததா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட அவுட்லெட்ட வந்து சீக்கிரமா வந்து நீங்க ஆன்லைனுக்கு கொண்டு வரலாம். இன்னும் Swiggy, Zomato சார்ந்த நெறைய சந்தேகங்கள், இல்லன்னா இந்த Swiggy, Zomatoல இருக்கிற கமிஷன் பாலிசி, சார்ஜஸு இதெல்லாம் நம்ம எப்படி மெனுல அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது? என்ன மாரி பெர்சன்டேஜ் நம்ம எடுத்து கால்குலேட் பண்றது? இந்த மாரி ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி, நான் அத உங்களுக்கு லைவ் டெமோவா காமிக்கிறேன். இதுவரைக்கும் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.